கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 29வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தருடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறார். இரண்டாவது, அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, அவர்களை ஆசிர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய பலன் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கிறது, ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. 34வது சங்கீதம் 14வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் தீமையை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மால் இயன்ற நன்மையை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசி பகுதியை பாருங்க. நம்ம சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டுமா? அப்போ நம்முடைய கிரியையில சமாதானமுடையவர்களாய், சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். 119வது சங்கீதம் 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வேதத்தை நேசிக்கிறவர்களா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இடரல் இருக்காது. நீங்க எந்தெந்த காரியங்கள்ல நீங்க கையிட்டு செய்கிறீர்களோ அந்த காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நீங்க குழப்பத்தோடு சமாதானம் இல்லாம சோர்ந்து போய் நீங்க காணப்படலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய பலனை அவர் கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தை அருளி அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். வேதத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. ஏசாயா 48வது அதிகாரம் 22வது வசனம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீதிமானுக்கு மாத்திரமே அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறது. துன்மார்க்கன் என்றால் வேதத்தின்படி வேதத்தை விட்டு விலகுகிறவன் துன்மார்க்கன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வசனமாகிய அவருடைய வார்த்தையை விட்டு விலகி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா. இதை கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சமாதானத்தை நமக்கு வைத்து போய்விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு சமாதானம் இருக்கிறது. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் நமக்கு சமாதானம் கொடுக்கறதில்லை. பிரியமானவர்களே, சிலர் குடிக்கு அடிமையா இருக்கிறாங்க, பண ஆசை உடையவர்களா இருக்கிறாங்க. சிலர் போதை வஸ்துக்கு, சீரியல், மொபைல் போனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இந்த உலகத்தினால சில சிற்றின்பங்கள் மனிதர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அது மிகவும் தற்காலிகமானது. அதன் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் சமாதானமின்மை, வேதனை, துன்பம், நஷ்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவன் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, வேதத்தை நேசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் நமக்காகவே அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது வெவ்வேறு சூழ்நிலைகள்ல சில குழப்பங்கள், சில கவலைகள், சில பயங்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இப்படியாக சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏனென்றால் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கொடுக்கிற சமாதானம் அவர் நம்ம
நமக்கு தரவில்லை. தற்காலிகமான சமாதானத்தை அவர் நமக்கு சொல்லவில்லை. அவர் நிரந்தரமான சமாதானத்தை, கிறிஸ்துவுக்குள் நாம் ஒவ்வொருவரும் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் மாத்திரமே அவன் புதிய சிருஷ்டியாக இருப்பான். ஹல்லேலூயா. ரோமர் 2:10 முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நன்மை செய்கிறவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் மிகுந்த நன்மை செய்கிறவர்களாய், தான தர்மங்களை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்திலிருந்து மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தி நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு நாம் பரிசுத்தமாவதற்கு அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டாக்குவதற்கு, உருவாக்குகிறதற்கு, நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் சிலுவையில் அவருடைய கடைசி துளி இரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார், உங்களுக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எஸ்ஐயா 40:29 இப்படியாக சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டு சமாதானத்தையே உங்களுக்கு உண்டு பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். 2வது, தீமையை விட்டு விலக வேண்டும். 3வது, வேதத்தை நேசிக்க வேண்டும். 4வது, நீதிமானாய் வாழ வேண்டும். 5வது, நன்மை செய்ய வேண்டும். இந்த 5 காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் பலனை கொடுத்து சமாதானத்தை அருளி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் விசுவாசத்தை ஒரு மனதா கர்த்தருடைய சமூகத்துல சமாதானத்திற்காக நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்த அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பலனை கட்டளையிடுங்கப்பா. சோர்ந்து போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் புது பலனை கட்டளையிடுங்கப்பா. சத்துவம் இல்லாமல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமானபடி நடக்க, உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர்தாமே எங்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. அது மாத்திரம் அல்லப்பா, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றுங்க. வேதத்தை அதிகமாக நேசிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. உடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதே தகப்பனே. அந்த வேதத்தை அறிந்து ஆராய்கிறவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. துன்மார்க்கர்களுக்கு சமாதானம் இல்லையே அப்பா. நாங்கள் நீதிமானாய் வாழ எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோமாப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வைத்து போன அந்த சமாதானத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள பிறருக்கு நன்மை செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க தகப்பனே. சிலுவையில் நீர் எங்களுக்காக சிந்தின அப்பா இரத்தத்தின் வல்லமையினால் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறேனப்பா. இன்னும் தேவையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று சொன்னீங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. குழந்தை பாக்கியம் இல்லாத நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில்
குழந்தை செல்வத்தை கட்டளையிட்டு பிள்ளையுடைய வெறுமையை கத்தர் நீரூற்றாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, கடன் பிரச்சனையில் அதிகமாக குழப்பத்தில் காணப்படுகிற உடைய பிள்ளைகளின் குழப்பங்களை கத்தர் மாற்றி கடன் பிரச்சனையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை கத்தர் நினைவு கூறுங்க. அவர்களுக்கான வேலையை இயேசுவின் நாமத்தினால் அற்புதமாய் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கிடைக்க கிருபை செய்யுங்க. தகப்பனே, இன்னும் அநேக பேர் அப்பா வியாதியில் நெருக்கத்தில் பாரத்தில் இருக்கிறாங்கப்பா. நீர்தாமே அப்பா அற்புதங்களை கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறோம். பரம வைத்தியராக நீர் இருந்து உடைய பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு பிள்ளையும் காத்து கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதிகாலை எழுந்து ஜெபிக்க கிருபை கொடுங்க. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே, புது புது கிருபைனால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை அலங்கரிங்க. தகப்பனே, வேத வசனத்தின் வெளிச்சத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. ஞானத்தில் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் வேரூன்றி வளர பண்ணுங்க. தீங்கொன்று மணுகாதபடிக்கு தீமையிலிருந்து விலக்கி முடிய பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னும் கர்ப்பிணியாக இருக்கிற முடிய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. சமாதானத்தோடு ஆண்டவர் நம்முடைய பிள்ளையை பெற்றெடுக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. தகப்பனே, அப்படியே செய்கிறதற்காக நன்றி. நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில் நடந்து நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தமாகிய ஜீவ கிரீடத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரத்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் மேல் கிருபையா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. குடும்பமாக ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று எழுமி பிரகாசிக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தகப்பனே, புதிய நாளை காண கிருபை செய்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இனி வர நாட்கள்ல கூட ஆண்டவரே கர்த்தருடைய சுத்தம் செய்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.